ஏற்றதுமாய் இருக்கிறது. ஆண்டவரை துதிக்கிறது ஒரு இன்பம் நமக்கு, அப்படித்தானே? ஆண்டவருடைய பாடல், ஆண்டவரை குறித்து நம்ம பாடும்போது எவ்வளோ சந்தோஷத்தோடு பாடுறோம். யாராவது சங்கடத்தோடு பாடுவோமா? இல்லை. அப்படியா என் தேவனை நான் ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு பாடல் பாடிட்டு போகும்போது அன்றைய நாள் முழுவதும் நம்ம மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு இன்பம். என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு, இன்றைய நாள் முழுவதும் தேவன் என்னை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு கூட அன்றைய நாள் முழுவதும் நம்ம நடப்போம், அப்படிதானே? வேலையில் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நம்ம என்ன நினைப்போம்? ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறாரு, என் தேவன் என்னை வழி நடத்துகிறார், எல்லாவற்றிலும் அவர் பார்த்து கொள்வார். ஏன்னா நான் காலையில் ஆண்டவர்கிட்ட அவருடைய சமூகத்தில் நான் என் தேவனுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறேன். ஆண்டவர் அதை மாத்திரம் தான் எதிர்பார்ப்பார். ஆண்டவரே, கடந்த நாட்களில் எல்லாம் என் தேவன் என்னை பாதுகாத்தவர், இன்றைய நாளிலும் வரும் நாட்களிலும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எப்பவும் ஜெபம் பண்ணுவோம். நம் ஜெபம் அப்படி தான் இருக்கணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்ப்பார். நன்றி செலுத்துகிறது தேவனுக்குரியது. துதி செலுத்துவதும் தேவன் பிரியப்படுகிற காரியம். நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை, துதி செலுத்துவதும் தேவனை துதித்து பாடுவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. துதி செலுத்த நாம் யாவரும் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இணைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா உமக்கு தானே. என்ன நடந்தா நன்றி ஐயா, என்னை விட்டா
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் சங்கீதம் சகோதரி லாவண்யா அவர்கள் நடத்துவாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 136. சங்கீதம் 136. இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அது மேலே யார் எழுதியிருக்காங்கன்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க இது தாவீதின் சங்கீதம் தான் அப்படின்னு. அதுக்கான ஆதாரம் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கும்போது, அப்போ இதில் இந்த சாலமோன் எழுதின அந்த கட்டின ஆலயத்தை அதை பிரதிஷ்டை செய்யும் போது பாடப்பட்ட சங்கீதம் சொல்லப்பட்டிருக்க வசனம் அது. அதில் பார்த்தா கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள்ன்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 34வது வசனம். 1 நாளாகமும் 16. இதில் நம்மளுக்கு தெரியும் அந்த ஓபேதேதோம் அவங்க வீட்டில் 3 மாதம் உடன்படிக்கை பெட்டி வச்சுருந்தப்போ அதை மீட்டு தாவீது எருசலேமுக்கு கொண்டு வருவார்ல, அந்த டைமில் பாடப்பட்ட எழுதப்பட்ட காரியங்கள் தான் இந்த 1 நாளாகமும் 15-16 நம்ம பார்க்குறோம். அதுலேயும் அவர் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு அவங்க சொல்கிறாங்க இந்த 136வது சங்கீதம் தாவீதோடதாக தான் இருக்கணும் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்க முடியும் முழுக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னதுன்னா, தேவனை துதியுங்கள் 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 அப்படின்னு தான். போன வாரம் ஒரு பிரதர்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்ப சொன்னாங்க, மணிக்கணக்கிலலாம் எப்படி தான் ப்ரேயர் பண்ணுறாங்க, என்ன ப்ரேயர் பண்ணுன்னு தெரில, நான் உலகத்துக்கே காமன் நேரத்தில் ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவேன் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு. அப்போ எப்படி ப்ரேயர் பண்ணுறது அப்படின்றது அது இந்த வசனங்களை வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். இது மட்டும்தான் அவரோட நாமங்கள்னு கிடையாது. இன்னும் இன்றைக்கி நம்ம பாடின பாட்டுலேயே நிறையா யெகோவா தேவனுடைய நாமங்கள் நம்ம பார்த்தோம். அப்போ அவரோட நாமங்களை ஒன்றொன்னா சொல்லி நம்ம துதிச்சாலே நம்மளுக்கு நாள் பத்தாது, ஒரு நாள் முழுக்க பத்தாது. ஸோ அந்த மாதிரி துதிக்கிற அந்த காரியங்கள் அதுக்காக எஸ்பெஷலி எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு சங்கீதம் தான் இங்கே துதிக்கிறதுக்குன்னு இல்லை. தாவீது நம்ம பார்த்தோன்னா ஜென்ரலாக அவர் எழுதியிருக்கிற சங்கீதத்தில் பார்த்தோன்னா அவர் துன்பத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தில் இருந்தாலும் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லேயுமே அவர் என்ன பண்ணார், தேவனை நோக்கி துதிக்க மட்டும்தான் பண்ணார். வேறு எதுவுமே அவர் அங்கே பண்ணல. எல்லாத்தையும் அவர் சொல்லி புலம்பிட்டு கடைசியில் தேவனை துதித்து தான் முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் அவர் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவராக காணப்பட்டார். அதே போல் நம்மளும் இந்த இடத்துல நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும்போது என்ன புரியலான்னா, கர்த்தரை துதிக்கணும், அவ்வளோதான். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, தேவனை துதிக்கிறதுக்காக மாத்திரமே அழைக்கப்பட்டவர்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவங்க சொல்ல வேண்டிய, அதாவது கர்த்தரோட ஜனங்கள் நம்ம தான் அப்படின்னு நம்ம உணர்ந்த மாத்திரத்திலே நம்மளுக்கு என்ன புரியணும்னா அவரை துதிக்கணும். அது ஒன்று தான் நம்மளோட பிரதான காரியம் அப்படின்னு. துதிக்கிறது அப்படின்னா எதில் நம்ம துதிப்போம், நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் எதை கொண்டு நம்ம துதிக்கிறோம்? மெயினாக நம்ம வாய், நாவு தான் இல்லையா? அப்போது அந்த நாவை குறித்து ஒரு சின்ன தியானம் இன்றைக்கி பண்ணலாம். ஒரு சில வசனங்கள் நான் சொல்கிறேன், முடிஞ்சால் தயவுசெய்து அதை எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி இதை தியானித்தாவே நம்மளுக்கு நிறைய பாவங்கள் நம்ம வெளியே வர முடியும். ப்ளஸ் தப்பு செய்யாமல் நம்மளை காத்துக்கொள்ள முடியும். யாக்கோபு 1வது அதிகாரம் 26வது வசனம். யாக்கோபு ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒருவன் என்ன பண்ணணுமோ, தேவ பக்தி உள்ளவங்க தான் நம்ம எல்லாருமே இல்லையா? ஆமாம் தானே, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே தேவ பக்தி உள்ளவங்க. தேவனை காடு யாருன்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம், அவங்கள துதிக்கிறோம், வாரம் துதிக்கிறோம், டெய்லி துதிக்கிறோம். ஆனால் அவங்க தேவ பக்தி உள்ளவனுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமா, ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. ஸோ ஃபஸ்ட்டு நாவை அடக்கணும், இருதயம் அப்போ தான் வஞ்சிக்கப்படாமல் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம இப்போ போன ஆனிவர்சரியில் நம்ம பார்த்தோம், கடைசி நாட்களை குறித்து தான் நிறைய நம்ம தியானித்தோம். ஈவன் பைபிள் எக்ஸிபிஷனாக இருக்கட்டும், எல்லா காரியத்திலும் கடைசி நாட்கள். அப்போது லாஸ்ட் டேஸில் மெயினாக நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது என்னது, கடைசி நாட்கள்
வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி பிசாசானவன் காரியங்களை நடப்பிக்கிறான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இருதயம் வஞ்சிக்கப்பட்டு போகாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு பிரதானமான காரியம் தன் நாவை அடக்கணும் ஃபஸ்ட்டு. அண்ட் ப்ராவர்ப்ஸ் 10வது அதிகாரம் 19வது வசனம். ப்ராவர்ப்ஸ் 10:9. இதுலேயும் அதே தான், சொற்களின் மிகுதி. அதாவது நம்ம நாவில் வந்து என்ன பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாருனா துதிக்கணும். அதுக்கு நம்ம எவ்வளோ வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியுமோ, புது பாட்டை பாட முடியுமோ, என்ன வேணால் பண்ணலாம். பட் அது இல்லாமல் அந்த துதிக்கிற நேரம் தவிர மற்ற நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும், நாவை ஃபஸ்ட்டு அடக்கணும். ப்ளஸ் அதிக சொற்கள் நம்ம பேசும் பொழுது, நம்ம ஜாலியாக பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு 4 பேருக்கு மத்தியில் நம்ம சேர்ந்துட்டோம்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்கள நான் கிண்டல் பண்ணுறேன், ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்க நான் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக மற்றவங்கள நான் கிண்டல் பண்ணுறேன் அப்படின்னு பேசுகிறது, அந்த காரியங்கள்லையுமே வந்து என்ன ஆகுமா, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ஸோ ஒரு வார்த்தை நம்ம எக்ஸ்ட்ரா பேசினாலும் அது பாவத்தின் கணக்கில் தான் சேருது அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு வேணும். ப்ராவர்ப்ஸ் 18வது அதிகாரம் 12வது 21வது வசனம். மரணமும் ஜீவனும், நம் எல்லாருமே வந்து ஜீவனோடு இருக்கிறது தான் விரும்புகிறோம் இல்லை, மரணத்தை யாருமே விரும்புகிறதில்ல. ஸோ ரெண்டுமே வந்து எங்கே தான் இருக்குதா, நம்ம நாவின் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதில் பிரியப்படுகிறவர்கள், மரணத்தில் பிரியப்படுகிறவர்கள் மரணத்தின் கனியை புசிப்பார்கள், ஜீவனில் பிரியப்படுறவங்க ஜீவனின் கனியை புசிப்பார்கள். அதுதான் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 3:10. அப்போது ஜீவனை விரும்புகிறவர்கள், இதே தான் திரும்ப மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அந்த ஜீவனை விரும்புகிறவர்கள் என்ன பண்ணணும்னா, நல்ல நாட்களை, அதாவது ஜீவனோடு வாழ்கிற நாட்களுமே வந்து நம்மளுக்கு நல்ல நாட்களாக காணப்படணும் அப்படின்னா பொல்லாப்புக்கு தன் நாவை விலக்கணும். ஃபஸ்ட்டு பேசுகிற வார்த்தை பொல்லாப்பில் பேசுகிறோமா, இன்னொருத்தருக்கு அது பொல்லாப்பை கொண்டு வந்து சேர்க்குதா அப்படிங்கிறத யோசித்து நம்ம பேசும்படியாக அழைக்கப்படுகிறோம். கபடத்துக்கு நம் உதடுகளை விலக்கி காத்து கொள்ளணும். கபடுனா என்ன நம்மளுக்கு தெரியும்ல, புறாவானது கபடற்றதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து பரிசுத்தத்துக்கு, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக புறாவை சொல்கிறோம் இல்லை, ஹோலி ஸ்பிரிட் வந்து புறாவை போல் வந்து இறங்கினார். ஸோ அந்த பரிசுத்தம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு கபடு இல்லாததாக அது காணப்படணும். அது அது ஒரு என்ன சொல்கிறது, மனசில் ஒரு கசப்பு ஆர் ஒரு வெஞ்சன்ஸு அது இல்லாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். மெயின்லி மத்தேயு 12வது அதிகாரம் 36-37வது வசனத்தை பார்க்கும்போது, ஃபைனலாக நம்மளுக்கு புரிகிற ஒரு விஷயம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தை நம்ம பேசும்போது அதை குறித்து நம்ம யாருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேணுமா, நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேணும். நியாய தீர்ப்பு நாளில் யாருக்கு ஒப்புவிக்கணும் கணக்கு? நியாய தீர்ப்பு யார் மூலமாக நம்மளுக்கு வருங்க? இயேசு கிறிஸ்து கடைசி நாளில் வந்து நம்மளை கண்டிப்பாக நியாயம் தீர்ப்பார் இல்லையா. அவன் செய்கிற பாவங்கள், பேசுகிற வார்த்தைகள்ல இருந்து அந்த நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம வார்த்தைகளில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தியானிக்கும்படி இந்த நாளில் ஒரு மெடிடேஷன் இதுக்காக ஆண்டவர் என்னை யூஸ் பண்ணதை நான் கர்த்தருக்கு தாமே மகிமை செலுத்துகிறேன். கடைசியாக யாக்கோபு 3வது அதிகாரம் 5-15 வரைக்கும்.
அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஆமென். ஸோ அப்போ நாவினுடைய இது யாக்கோபு 3வது அதிகாரம். தயவாய் இதை வந்து டெய்லி எழுந்த உடனே ஒருக்க எல்லாருமே நம்ம ரீட் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை வாசிக்கும் போது நம்ம நாவை வந்து ஞானமாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கர்த்தர் நம்மளுக்கு ஞானம் கொடுக்குறாரு. இது நிமித்தம் நம்ம நாவின் மூலம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். 136வது சங்கீதத்தை வாசிக்கும்போது நாவை கொண்டு நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்ன பண்ணணும், கர்த்தரை மாத்திரமே துதிக்கணும். இதில் வந்து எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போதே காலையில் நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும். இதை சொல்லி நம்ம துதிச்சாலே நம்ம அந்த ப்ரெசன்ஸில் நிரம்பி இருக்கும்போது நம்ம நாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத கர்த்தர் நம்மளுக்கு கற்றுத்தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த சங்கீதம் எவ்வளோ ஒரு அர்த்தமுள்ளது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அப்படியாய் வேதத்தில் நமக்கு எல்லாவற்றிலும் ஞானம் தரப்படுகிறது. அதற்காக ஆண்டவரை துதிப்போம். சங்கீதம் எடுத்த சகோதரிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் துதித்து தேவனை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் துதி ஆராதனையை நம்மளுடைய சகோதரன் அண்ணன் நடத்துவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் ஓய்வு நாளில் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். நாம் கண்களை மூடி எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நன்றி அப்பா. அப்பா, உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளையில் அப்பா ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடி கொடுங்க. நீங்கள் சொன்னீங்க, நானே வழியும் சத்தையும் ஜீவனமாக இருக்கேன்னு சொன்னீங்கப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு ஒருத்தர் அருள் செய்வேன். ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இங்கே வந்திருக்கும் பிள்ளைகளை அப்பா உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடி மறைத்து கொள்ளுங்க. என்ன தேவை என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களப்பா. கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ எல்லாம் உமக்கு தெரியும் அப்பா. எங்களை நீர் கண்களை உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை மூடி கொள்ளுங்க. நீங்கள் சொன்னீங்கப்பா, உங்களை நான் என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று. வாசம் பண்ணுகிற தேவன் நம்மை இந்த வேளையிலும் கூட ஆராதனையிலேயே அவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். ஆராதனையிலே அவருடைய கிருபை, ஆராதனையிலே அவர் உலாவுகிறவராக இருக்கிறார். அன்று பெந்தைக்கோஸ்தே நாளிலே இறங்கின அதே அபிஷேகம் உங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. அவர் நிரப்புவார் உங்களை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் வந்திருக்கிற இந்த வேளையிலும் கர்த்தரை நீங்கள் நோக்கி பாருங்கள். வேறு ஒன்றும் நீங்கள் கேட்க வேண்டாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தில் நீங்கள் முன் செல்லுங்கள். துதியுங்கள். கர்த்தரை துதிக்கும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நோயிலிருந்து விடுதலை, கடற்பிரச்சனையிலிருந்து விடுதலை. நாம் எதை நினைத்து நாம் வந்திருக்கிறோமோ நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும். கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்கும்போது ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன், நீங்கள் வாய்களை திறந்து அப்பாவிடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் எப்பொழுதும் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் வீட்டை சுற்றி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சமூகம் உங்களோடு கூட வரும். கலங்காதே, தயங்காதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட கூட வருவார். நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் தூதர்களை வைத்து பாதுகாப்பார். அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும். நீங்க சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும்.
அவர் உங்களை சோதிக்கிறவர் அல்ல, அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களை அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன். இந்த நாளில் நாம் ஆராதனை வந்திருக்கும் ஒவ்வொருவரும் அப்பா, பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிறோம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். அவர் சொல்கிறார், இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்கோடு பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ண சொல்கிறார். உங்கள் உள்ளத்துக்குள் அவரை ஆழமாய் நீங்கள் கர்த்தரை நேசியுங்கள். அவர் உங்களை நேசிக்கிறவர், உங்களை கைவிட மாட்டார். சிங்க குட்டிகள் பட்னியா இருக்கும் போது கூட கர்த்தரை தேடிச்சான். காகங்களுக்கு பறவைகளுக்கும் கூட அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். நமக்கு அவர் ஒருபோதும் குறை வராதபடி நம்மை நிறைவாக்கி தருகிறார். உன் வீட்டில் எண்ணெயும் அப்பமும் ஒருபோதும் குறை வராது. விசுவாசியுங்கள், விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பார். விசுவாசம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. கர்த்தரையே சாய்ந்திருங்கள். அவர் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே நம்மை அவர் தெரிந்து கொண்ட தேவன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். நம்ம அவரை ஆராதிப்போம். துதிகளிலே அவரை நாம் நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தரை நாம் பாடும் பொழுது உற்சாகமாய் கைகளை தட்டி கர்த்தருக்காக நீங்கள் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் கர்த்தர்க்கென்றே நீங்கள் வந்திருக்கின்ற வேளையிலும் கர்த்தரை துதித்து பாடுங்கள். அல்லேலூயா. போற்றி துதிப்போம் என் தேவனை மத்தியிலே, துதிப்போம் என் தேவனை என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசுவை நான் என்றும் போற்றி துதித்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் போற்றி பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே, இயேசுவை நாம் என்றும் துதித்திடுவேன். இயேசுவை நாம் என்றும் மகிழ்ந்திடுவேன். மகிழ்ந்திடுவேன்.
தாய்கன் பாலகனையே மரபினும் சொன்னதா சாட்சி என்னை கையில் தந்து ஜீவபாவே என்றும் சாட்சி பாதை இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சொல்வேனாம் என்றும் தீமயந்திடுவே என் நேசரே சொல்வேனாம் என்றும் போற்றி மயந்திடுவே பூமி அகிலமும் சாட்சியாகவே பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையிட்டார். வந்து செய்குதே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நாம் என்றும் தீமயந்திடுவே என் நேசரே சுவை நாம் என்றும் தீமயந்திடுவே. உங்களுக்கு போராட்டங்கள், உங்கள் வாழ்விலே பிரச்சனைகளோ போராட்டங்களோ கலங்கல வேண்டாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் கண்களை கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், காப்பார், உங்களை காப்பார், அனுதினம் உங்களை காப்பார். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. தந்துணையாலே ஈத்த தேவன் கைவிடுவாரோ, தந்துணையாலே ஈத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஆசரித்த தேவனினி ஆண்டே, வாக்கரித்த தேவனினி சாடி கொண்டாடே. ஊக்கமாக ஆவியும்மை சேர்ந்தாடே. சோசுமான ஆவி உன்னை தாங்க மந்தாடே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வேதம் சொல்லுகிறது, இதயத்தின் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்திய 5:8 சரீரத்தை, உங்கள் சரீரம் கர்த்தருடைய சரீரமா, அவர் உங்களை அவர் மண்ணில் படைத்தார். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாக. கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
துதி ஆராதனை எடுத்த சகோதரனுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இப்படியாய் வழி நடத்துகிறார் பிள்ளைகளை. குடும்பத்தை சிநேகிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்படி தேவன் வழி நடத்துதல் மிகவும் அற்புதமும் அதிசயமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உமது வார்த்தை ஆண்டவரே இந்த இடத்திலே என்னை நிறுத்தி ஆண்டவரே உமது வார்த்தையை சொல்ல எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சிலாக்கியத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் மகிமைப்பட ஆண்டவரே உமது வார்த்தையானது ஆண்டவரே எந்த குறைவும் இல்லாமல் ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்பட நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் தயவாய் அதை மன்னித்து வாயின் வார்த்தைகள் என் தேவனுக்கு பிரியமாயிருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த இடத்திலே சுகபலமாய் ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்துகிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். என்னாலும் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னா தேவன் மகிமைப்பட வேண்டும். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் எப்படியா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படியா இருக்கணும்? நம்மால் தேவன் மகிமைப்பட வேண்டும். அப்படிதானே? நாம் ஆலயத்திற்கு வருவதும் ஆண்டவரை துதிப்பதும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வதும் இல்லை காணிக்கை செலுத்துவதும் தசம பாகம் செலுத்துவதும் மாத்திரமல்ல, அப்படியான நேரங்களில் தேவன் மகிமைப்படுவாரா அப்படின்னு பார்த்தா இருக்குமா இருக்காதா அது நமக்கு தெரியாது. அப்படிதானே? தேவனுக்கு மாத்திரம் தெரியும். ஆனால் என்னாலும் தேவன் மகிமைப்பட்டார் என்கிற ஒரு உள்ளுணர்வு எனக்குள்ளாக இருக்கணும். அப்படியான அந்த உள்ளுணர்வு எனக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எப்படியா இருக்க வேண்டும்? தேவன் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவர் மகிமைப்படுத்துவதுதான் நம்முடைய மேலான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? நான் எப்படியா இருந்தால் தேவன் மகிமைப்படுவார்? சும்மா நான் ஆலயத்துக்கு வந்த உடனே தேவன் மகிமைப்பட்டுருவாரா? ஆண்டவர் இடத்துல நான் ஜெபம் பண்ணால் மகிமைப்பட்டுருவாரா? ஏன்னா என்னுடைய காரியங்களுக்காக நம்முடைய காரியங்களுக்காக ஜெபம் செய்கிறோம். நம்முடைய எல்லா தேவைகளுக்காக நம்ம ஆலயத்திற்கு செல்கிறோம். அப்படி தானே இருக்கும். இன்றைக்கி ஆலயத்துக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், எனக்கு என்னுடைய குடும்ப காரியங்கள் என்னுடைய சகோதர சகோதரியுடைய காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ஒரு 90% இருக்கும். ஒரு 10% மற்றவர்களுக்காக ஒரு ஜெபம் இருக்கும். மற்றபடியாக தேவன் மகிமைப்படக்கூடிய காரியத்தில் நான் எப்படியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படியாக இருக்க வேண்டும், நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? வேதம் சொல்கிறது, வாசிக்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். தேவன் மகிமைப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொரு மனுஷரிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனுஷனுடைய ஒரு துவக்கமானது எப்படியா இருந்தாலும் சரி, முடிவு எப்படி இருக்கணும்? நன்றாக இருக்க வேண்டும் என்பது, சம்பூரணமாக இருக்க வேண்டும். சம்பூரணம் அப்படின்னு சொன்னால் அதில் எல்லாமே அடங்கிடும். ஆசீர்வாதம், கிருபை, ஆண்டவருடைய இரக்கம் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அதுதான் சம்பூரணம். அந்த சம்பூரணத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த மனிதன் தேவன் நம்மை படைத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் தேவன் மகிமைப்பட தேவன் விரும்புகிறார். மனிதன் மூலமாய், நம் மூலமாய் தேவன் மகிமைப்பட வேண்டும். ஒரு இங்கிலாந்து தேசத்திலே ஒரு வாலிபர், அவர் என்னென்னா சிறு வயது முதலே, ஒரு 20 வயது முதலே அவர் ஊழியத்தை செய்கிறவர். ஊழியம்னா தெரு ஊழியங்கள், சின்ன சின்ன பிட் நோட்டீஸு ஆண்டவரை குறித்து. அவங்க ஓரளவு வசதியானவராக இருக்கலாம். ஏன்னா அந்த காலங்களிலெல்லாம் அப்படியான பிரிண்ட் எடுத்தெல்லாம் கொடுக்கறது லேசான காரியம் இல்லை. ஆண்டவருக்காக அந்த ஊழியத்தை அவர் அப்படி இந்த நோட்டீஸ் அடித்து அப்படி தெருவாக கொண்டு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இது சிறிது காலமாய் அந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். ரொம்ப நாட்களாக. கொஞ்ச நாட்கள் ஆன உடனே அவருக்கு ஒரு மனசோர்வு. ஏன்னா அந்த பேப்பரை, அந்த நோட்டீஸை வாங்கிட்டு போன யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு அவர் நீண்ட நாட்களாக அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் யாருமே அவர்கிட்ட என்ன சொல்லலை, எதுவுமே சொல்லலை. இவர்
சிறிது நாட்களுக்கு பிறகு, சிறிது நாட்கள்லாம் வருடங்கள், ஒரு 20-25 வருடங்களுக்கு பிறகு இவர் ஒரு நாள் ஒரு கப்பல் பிரயாணமாக ஒரு இடத்திலிருந்து அவருடைய தேசத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறார். அப்போ இவர் ஒரு போதைக்கு ஒரு அடிமையான ஒரு மனிதராக, அதாவது அந்த ஊழியத்தை விட்டுட்டார். ஒரு 25 வருடங்களுக்கு பிறகு கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கும்போது அவர் செய்த நாட்கள் அவர் எப்படியான வாலிபத்தில் இருந்தாரோ அந்த வாலிப பிராயத்திலே உள்ள ஒருவர் இதே மாதிரி ஒரு பிட்னோடிஸ், ஆண்டவரை குறித்ததான காரியங்களை குறித்ததான ஒரு வேதாகமத்தை எப்படியா விவரிக்கிற ஒரு நோட்டீஸை கொண்டு அவர்கிட்ட நிறைய பேப்பர்கள், புக்குகளை கொண்டு கொடுத்து, ஐயா இதை நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார். இவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அப்பா இதெல்லாம் நான் செய்து முடிச்சாச்சு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப உதாசீனப்படுத்திருக்கிறார். ஆனாலும் அந்த வாலிபர் என்ன செய்யலை, அவரை விடவில்லை. நீங்கள் கண்டிப்பாக இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கப்பல் இருக்கிற எல்லாரோடத்துலையும் கொடுத்துட்டு இவர்கிட்ட பிரத்யேகமாய் சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருக்கிறார். கொடுக்கும் பொழுது ஆனால் அந்த வாலிபருக்கு தெரியாது. அவர் அவர் அப்போ இந்த உதாசீனப்படுத்தியிருக்கிறார் அந்த பெரியவர். எனக்கு வேண்டாம், இதை நான் செய்ய மாட்டேன், எனக்கு இதை படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதே மாதிரி தான் ஊழியத்தை செய்தேன் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு அங்கலாய்ப்போடு அவர் கேட்டுக்கார், நீ இந்த ஊழியத்திற்கு எப்படியாக வந்தாய்? ஏன்னா இவரும் அந்த ஊழியத்தை செய்தவர். அப்போ இவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாக என்னுடைய நாட்டிலே ஒருவர் இதை குறித்து இப்படியான ஒரு பிட் நோட்டீஸை கொடுத்து ஒரு ஊழியத்தை செய்தார். அவர் மூலமாக நான் இதை கற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி வேண்டும் என்றாலும் செய்ய முடியும், தேவன் எந்த இடத்திலும் மகிமைப்பட முடியும் என்பதை நான் அந்த பெரியவன் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த இடத்தின் பெயரை சொன்னார். அந்த ஊர் பேரை சொல்லும்போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவருடைய எண்ணம் எப்படியாக இருந்திருக்கும். ஏன்னா 25 வருடங்கள் அந்த ஊழியத்தை செய்ய முடியாமல் நிறுத்திவிட்டார். அவர் விதைத்த ஒரு சிறு விதையானது 25 வருடங்களுக்கு பிறகு தேவனால் அது முளைக்க பெற்றது. அப்படிதானே? அவர் மிகவும் அங்கலாய்ப்படைந்தார், மிகவும் சங்கடப்பட்டார். ஆண்டவரே, உமது ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருந்தேன், ஆனால் யாரும் அந்த இடத்திலே பயன்பெறவில்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் எவ்வளவோ பேர் பயன்பட்டிருப்பாங்க என்பதை இந்த ஒருவர் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். என்னை தயவாய் நீங்கள் மன்னித்து விடுங்கள், உங்களது மகிமையே மேலான காரியம், மகிமைப்பட்டிருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறத நான் அறிந்து கொண்டேன், என்னை தயவாய் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி மீண்டுமாய் அவர் தேசத்திற்கு போய் அந்த ஊழியத்தை அவர் செய்தாராம். ஆண்டவருக்காக நாம் செய்கிற ஒரு காரியமானது நாம் இன்று நினைக்கலாம் ஒருவேளை பிரயோஜனம் இருக்குமா இருக்காதா என்று சொல்லி, ஆனால் வருகிற காலங்களில் தேவனால் அது உங்களுக்கு பிரயோஜனப்படுத்தப்பட்டு இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அதனால தான் இந்த உலகமானது இப்பொழுதும் தேவனின் மூலமாக மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம் மகிமைப்படுத்துகிற தேவன் நம்மை எந்த இடத்திலும் மகிமைப்படுத்துவார். அந்த இடத்திலே தேவன் அந்த ஊழியக்காரரை மகிமைப்படுத்தினார். அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். அவர் செய்த ஒரு காரியம், ஆனால் நான் இவ்வளவு நாளாக செய்யாமல் இருந்து விட்டேனே, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக யாரும் தயங்கக்கூடாது என்பது இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். ஆண்டவர் அப்படியாய் மகிமைப்படுத்த தேவன் நமக்கு ஒவ்வொரு நேரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, வீண்படுத்தக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் தேவனை நாம் மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மையும் மகிமைப்படுத்த ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். அப்படியாய் தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். அப்போ ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி காண வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? நம்ம பார்த்துருப்போம், பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்ட எருசலேம் ஆலயம் எப்படியாவது தகர்ந்து போச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்நிய அரசர்களாலும் அது சூறையாடப்பட்டு இடிக்கப்பட்டு போயிருச்சு. தேவனின் மகிமை அந்த இடத்தை விட்டு போக காரணம் யாராக இருந்தார்கள் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அப்படித்தானே? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்த தவறியதனால் அந்த எருசலேம் ஆலயமானது இடிக்கப்பட்டது. அந்த இடத்திலே தேவன் நாமும் அப்படித்தான சில நேரங்களிலே இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஒரு மனசுக்குள்ளாக வெளியில் சொல்லாமல் பயங்கர உறுதிமொழியெல்லாம் நம்ம எடுத்துக்கிடுவோம்.
எப்படி எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா, ஆண்டவரே உமக்காக நான் அந்த வேலையை செய்வேன், அதை செய்வேன், நான் இப்படியாய் ஊழியத்தை செய்வேன், இல்லை உங்களை குறித்து நான் இப்படியாய் பிரஸ்தாவப்படுத்துவேன், அப்படி இப்படின்னு நம்ம சொல்லி நம்ம எடுக்கிற காரியங்கள் நிறைய இருக்கும். ஞானஸ்தானம் எடுக்கிற நேரங்களிலோ அல்லது ஆலயத்திற்கு புதிதாய் வருகிற நேரங்களிலோ, ரொம்ப நாளாக சிலவங்க ரொம்ப நாளாக ஆலயம் இருக்கிற ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், வரும்பொழுது இந்த மாதிரியான மனதுக்குள்ளாக நினச்சிக்கிடுவாங்க, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் ஆலயத்திற்காக. ஆனால் நாள் செல்ல செல்ல என்ன செய்வாங்க, சோர்ந்து விடுவார்கள் அந்த இடங்களிலே. அது அப்படியாய் தேவனுடைய மகிமை அந்த இடத்திலிருந்து விலகி செல்வதற்கு நாம் ஒரு காரணமாய் மாறிவிடுவோம். அப்படியாய் நாம் என்ன செய்யக்கூடாது, பின்வாங்காமல் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். முதலாவது நாம் அந்த காரியங்கள் எப்படியாய் இருக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கொடுக்கப்பட்ட காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஆமென். நாம் முதல்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? ஆமென். நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்வோம், எல்லாமே சொல்லி கொண்டு இருப்போம். பக்கத்தில் இருக்கிற நமக்கு தெரிந்த ஒரு மனிதன், அது புறஜாதியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பான், இல்லை நம்ம பார்த்து கொண்டு இருந்தால் கூட நாம் அவருக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வது உண்டா இல்லையா என்பதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நிறைய பேர் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் எனக்காக என் தேவைகளை மாத்திரம் நான் பூர்த்தி செய்கிறவனாக ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடாது. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. ஜெபம் பண்ணணும். நாம் யாருக்காக ஜெபம் பண்ண வேண்டும்? ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நம்மளுடைய ஜூமில் ஜெபம் நேரங்கள் உண்டு, அப்படி தானே? அந்த ஜெபம் நேரம் யாருக்காக? நமக்காகவும் பிறருக்காகவும் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே நாம் ஜெபம் செய்வதற்கு ஊழியக்காரர்கள் நமக்காக இருக்கிறார்கள். தேவன் மகிமைப்படக்கூடிய காரியம் அது. நம்ம மாத்திரம் நம்ம சிந்திச்சு எனக்காக மாத்திரம், என் குடும்பத்திற்காக, என் நண்பர்களுக்காக மாத்திரம் என்பது மாத்திரமல்ல, அதையும் தாண்டி நம்ம மேலான காரியங்களை சிந்திக்க வேண்டும். பிறருக்காக நாம் யோசிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். நம்முடைய வேலை செய்கிற இடங்களில் வேலை செய்கிற நம்மளுடைய கூட இருக்கிறவங்களுக்கு, அது எந்த ஜாதி மதத்தினராக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அவன் சின்ன, எனக்கு கீழே தானே வேலை பார்க்குறான், எனக்கு மேலே இருக்கிறான், அவனுக்காக நான் ஜெபம் பண்ணணுமா? அவன் என்னோட உயர்ந்த சம்பளத்தில் இருக்கான், அவனுக்காக நான் ஜெபம் செய்ய வேண்டுமா என்பதை எதிர்பார்ப்பல்ல. தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் பிறருக்காகவும் நாம் ஜெபம் செய்வது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. எல்லாவற்றிற்காகவும் தேவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நெகோமியா என்பதை குறித்து நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அப்படித்தானே? அந்த எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்ட இருந்த பொழுது கூட அவர் இருக்கிற இடம் ஒரு ராஜ அரண்மனையில் இருக்கிறாரு. அவருக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கு நெகோமியாவுக்கு. ஆனாலும் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவர் ரொம்ப மனசு உடைந்து போய் சங்கடப்பட்டு கொண்டு இருந்தார். அவர் ஜனங்களுக்காகவும் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு இப்படியாய் பாழாய் கிடக்கிறதே என்று சொல்லி அவர் அங்கலாய்த்தார், ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். அதனால தான் அவருடைய ஜெபம் தேவனிடத்தில் கேட்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களால் இடிக்கப்பட்ட ஆலயம் நெகோமியா என்கிற ஒரு தேவ பிள்ளையால் எத்தனை நாளையில் கட்டி முடிக்கப்பட்டுச்சு? 52 நாட்களுக்குள்ளாக அந்த ஆலயமானது கட்டி முடிக்கப்பட்டுச்சு. நான் பக்கத்தில் நான் நல்ல வசதியாக இருக்கிறேன், எனக்கு எல்லா வசதியும் இருக்குது அப்படிங்கிறத மாத்திரம் பார்த்தா போதாது. நான் எல்லா வசதியோட நெகோமியா இருந்தார். ஆனால் அவர் பிறரை குறித்து சிந்திச்சார், ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து அவர் சிந்திச்சார். என்னுடைய ஆலயம் மாத்திரம் நன்றாக இருக்கிறது, மற்றவர்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர் யோசிக்கலை. நான் தான் வசதியாக எல்லா காரியத்தோடு இருக்கிறேனே அப்படிங்கிறத பற்றி அவர் யோசிக்கலை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய எல்லாருமே இருந்திருக்கலாம், அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே இருந்திருக்கலாம், மற்ற அவருக்கு தெரியாத ஆட்கள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தேசத்திற்காக அவர் அங்கலாய்ப்போடு தேவனிடத்திலே ஜெபம் செய்ததினால் அந்த இடிக்கப்பட்ட ஆலயமானது 52 நாட்களுக்குள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியம் அப்படித்தானே கட்டி முடிக்கப்பட்டுச்சு தேவனுடைய ஆலயம். நெகோமியா 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. ஆமென். பாருங்க, வசனத்தின் மூலமாகத்தான் நாம் எல்லாமே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நெகோமியா 1ஆம் அதிகாரம்
3வது வசனம் 4வது வசனம். ஆமென். அவர் அப்படியாய் ஜெபம் செய்கிறார் தேவனிடத்தில். ஆண்டவரே, அவருக்காக அவர் கேட்கவே இல்லை. அவர் கேட்ட ஜெபமானது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இஸ்ரவேல் ஜனங்களால் இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயம். அப்போ ஆண்டவர் எவ்வளவு ஒரு மனசஞ்சலப்பட்டிருப்பார். அந்த ஜனங்களை குறித்து அவர் வேதனைப்பட்டிருப்பார். அப்படி தானே? அவரால் தானே அது அவங்களால தான் அந்த ஆலயமான தேவனுடைய ஆலயத்தை இடிப்பதற்கு தேவனுக்கு ஒரு ஒரு மனசு இருக்குமா அவருக்கு? என்னுடைய இந்த ஆலயத்தை கலைச்சி போட்டுங்க, நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது நினைக்க முடியுமா? நினைக்கிறதுக்கு தேவன் விடுவாரா? விட மாட்டார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாய் தேவனை குறித்து ரொம்ப குறைவாக சிந்திச்சிருக்கணும். அதனால தான் அந்த பெலிஸ்தியர்கள் மூலமாக அந்த ஆலயமானது இடிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் நெகோமியா ஒரு மனிதன், ஆலயம் அல்ல, ஒரு மனிதனால் தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. அப்பொழுது நம்முடைய இருதயமா என்கிற ஆலயத்தை நாம் கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிறருக்காக உலகத்திற்காக ஜெபம் செய்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தை கூர்ந்து கவனிக்கிறார், நம்மிடத்திலே இருக்கிறார். மனிதன் எப்படி பார்ப்பான்? முகத்தை தான் பார்க்க முடியும். தேவன் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இருதயம் என்கிற என்னுடைய உடம்பு என்கிற ஆலயத்தை நான் கட்டுகிற பிள்ளையாக வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எப்பவும் என்ன செய்யணும்? உன்னிப்பாய் கவனித்து அதை செவி கொடுக்க வேண்டும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். பதினைந்தாம் அதிகாரம் 22வது வசனம். ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்பது எனக்கு எப்படியா இருக்கிறது? உத்தமமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நான் கேட்கிறேன் என்று சொன்னால் மேலான காரியம். எனக்கு அது லேசான காரியம் அல்ல. ஏலி என்கிற மனிதனை குறித்து நாம் வேதத்தில் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறோம். ஏலி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் அவர்களுக்கு ஆசாரியாகவும் நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன், நல்ல ஒரு மனிதர் தான். ஆனால் அவர் என்ன செய்யல? இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விசாரிக்கிறாரு. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சிட்டாரு? விசாரிக்காம விட்டுறாரு. அதனால அவருக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கேட்காததுனால ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக அவருக்கு உணர்த்தினார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவர் அசட்டை பண்ணினார். நல்ல மனிதர் தான். வெளி உலகத்திற்கு நம்ம பார்க்கும் பொழுது இந்த பிள்ளை ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிறது தெரியும். நான் கிறிஸ்தவன், நான் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை, ஒரு ஊழியக்காரன், இல்லை ஒரு விசுவாசி, இல்லை ஆண்டவரை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுகிறவன் எப்படிங்கிறது உலக பிரகாரமான காரியத்திலே தெரியும். ஆனால் என்னுடைய பிள்ளைகளை விசாரிக்க நான் தவறும் பொழுது என்ன நடந்துச்சு? அந்த ஆசாரிய ஊழியத்திலிருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஏலியும் ஏலியின் குடும்பத்தாரும் கீழே தள்ளப்பட்டார்கள். அந்த ஆசாரிய ஊழியம் அவர்களிடத்திலிருந்து என்ன செஞ்சு? பிடுங்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவரும் அவருடைய பிள்ளைகளும் என்ன செஞ்சிட்டாங்க? மரித்து போய்விட்டார்கள். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கேட்காததுனால நடந்த சம்பவங்கள். அவருடைய மருமகள் என்ன சொல்கிறாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றால். ஆமென். இந்த மகிமை, ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்திலிருந்து போனதுனால அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய மகிமை அந்த இடத்தை விட்டு போயிருச்சு. இது நடக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏலியும் ஏலியின் குடும்பத்தாரும்.
ஆண்டவரை பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல யுத்தம் பண்ணி அந்த இடத்துல இருந்து அவர்களுடைய மகனையும் கொண்டு போட்டுட்டு அந்த மகன் 2 மகன்களும் இறந்து விட்டார்கள் என்கிற காரியத்தை அவர் கேட்கும் பொழுது ஏலியும் என்ன செய்கிறாரு? இறந்து விடுகிறாரு. ஒருவன் ஒரு இடத்துல நம்ம நிலையாய் ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அதற்கு தேவ கிருபை நமக்கு இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அப்படிதானே இன்றைக்கு ஜெபம் செய்யும் பொழுது அல்ல வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைய நாளிலே எனக்கு இப்படியாய் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை நான் கை கொண்டு நடக்க வேண்டும். அப்படியாக நின்றால்தான் தேவனுடைய மகிமை இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்த முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் ஏலியை போலே நாம் வீழ்ந்து விடுவோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதனால ஏலிக்கு நடந்த சம்பவம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை வாசித்து விட்டு அப்படியே விட்டு விடுவதல்ல, அல்ல வார்த்தைகளை கேட்டு நாம் விட்டு போவதல்ல. நமக்கு உலக வாழ்க்கையில் கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாமே உண்டு, மேடு பள்ளங்களாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு தேவன் நம்மை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு உள்ளாக இருக்கணும். இருக்கும் பொழுது எந்த இடத்துலையும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமாக தான் நம்ம இருக்கலாம். மற்றவர்கள் நம்மை குறித்து அறிந்து கொள்ளும் பொழுது நான் இப்படியாக அறிந்து கொண்டேன், இந்த பிள்ளையின் மூலமாக ஆண்டவரை குறித்து நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவருடைய அறிந்து கொள்ளும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை தேவனை குறித்து நான் அறிந்து கொண்டேன், இவன் மூலமாக அல்ல இவர்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லும் பொழுது தேவ மகிமை அந்த இடத்துல வெளிப்படும். ஏதோ வந்தேன் போனோம் அப்படிங்கிற காரியமாக இல்லாமல் பாருங்க, யோவானும் பேதுருவும் வந்து ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்படிதானே? பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து யாரெல்லாம் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யோவானிடமும் பேதுருவிடத்திலும் வந்து ஆசாரியர்களும் சேனை தலைவர்களும் சதுசேயர்களும் வந்து நீங்கள் இப்படியாய் பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? அதுக்கு வார்த்தை மறுமொழியாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆமென். நியாய தீர்ப்பின் காலம் வரும்பொழுது இந்த வார்த்தையை நமக்கு நினைவு கூற வேண்டியிருக்கும். அப்படிதானே? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கல அப்படின்னு சொன்னால் அவங்க பிரசங்கம் பண்ணும்பொழுது அந்த காலங்களில் பிரசங்கம் பண்ணுவது என்பது லேசான காரியமாக இருந்திருக்காது. அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் அவங்க கடந்து வந்திருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே பிடித்து அவங்க சிலுவையில் அறைந்தவங்க. சாதாரண மனுஷங்க பேதுருவையும் யோவானையும் அவங்க விட்டு விடுவாங்களா? விடமாட்டாங்க. ஆண்டவரை குறித்து அவங்களுக்கு எங்கேயுமே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருந்திருக்கும். நமக்கு இந்த தேசங்களிலெல்லாம் ஃபஸ்ட்டில் முதல்ல 90-95 வந்தவங்களுக்கு எல்லாமே தெரியும். பைபிள் கூட கொண்டுட்டு வர முடியாது. ஊர்லேருந்து வருவதற்கு ஆசையோடு எல்லாருமே அந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அந்த நம்மளுடைய பேக்கில் வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை, ஒரு பைபிளை எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மக்கிட்ட இங்கே இருக்கிறவங்க வார்த்தைகளின் மூலமாக இல்லை லெட்டர் மூலமாக, அப்போல்லாம் ஃபோனுங்கிறதே ரொம்ப கம்மி, பேச முடியாது. லெட்ரு தான். எப்போ நீ பைபிள் எடுத்துகிட்டு வர அப்படின்னா மேல் பக்கத்தில் இருக்கிற அட்டையும் கீழே இருக்கிற அட்டையை நீ கிழிச்சிடணும். ஏன்னா அந்த அட்டை கலரை பார்த்தாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க எங்கே செக் பண்ணுற இடத்துல. முன்னாலெல்லாம் அங்கே வரும்பொழுது ஒவ்வொரு துணியாக பிரித்து சட்டையெல்லாம் பிரித்து இப்படி உதறி பார்த்து தான் அந்த கஸ்டம்ஸ் நம்மளை வெளியில் விடுவாங்க. அப்படி இருக்கிற காலங்களில் இந்த பைபிளை நம்ம லேசுப்பட்ட காரியமாய் கொண்டு வர முடியாது. நான் வரும்போது எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அப்பா லெட்டரில் எழுதியிருந்தாங்க, நீ வரும்பொழுது என்ன செய்யணும், பைபிள் கொண்டு வருவேன் அப்படின்னா அந்த பைபிள் மேலே அட்டையை கிழிச்சிட்டு ஒரு பேப்பர் அட்டையை போட்டு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்பவும் கேட்பேன், இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு முன்பாக பொய் சொன்ன நாட்கள் இது கதை புக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன நாட்கள் உண்டு. அப்படி தானே? இல்லை நான் படிக்கிற புக்குன்னெலாம் சொல்ல முடியாது, கதை புக்கு அப்படின்னு சொன்னதுனால அவன் விடுவான். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வேதத்தை கொண்டு வர முடியாது. உள்ளடங்களில் வந்தவங்களுக்கு அதிகமான பேருக்கு தெரிந்திருக்கும். சிஸ்டர்லாம் தெரிந்திருக்கும். அப்படி தானே சிஸ்டர்? இல்லை, கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதித்து இந்த நாட்களிலே நம்ம வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தேவனை நம்ம மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். ஆமென். எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய காரியம். இன்றைக்கி பேக்கெல்லாம் செக் பண்ணுறதே இல்லை. அந்த ஸ்கேன் போட்டு அப்படியாச்சுன்னா அப்படியே போயிடும். நீங்கள் 10 பைபிளை கொண்டு வந்தாலும் தெரியாது. தேவன் மகிமைப்பட்டாரா இல்லையா?
மகிமைப்பட்டார். அந்த காலங்களில் அப்படியா இருந்துச்சு. அப்போ தேவன் மகிமைப்படுகிற ஒரு காரியம் பைபிள் கொண்டு வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு கொடுத்து நீங்கள் வாசிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தேவன் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அதனால தான் யோவானும் பேதுருவும் அப்படியாக சொன்னாங்க, எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் பிரமாதம், உன்னுடைய வார்த்தையை நாங்கள் இதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிசாரம் புறந்தள்ளி விட்டு போய்விட்டார்கள். ஆண்டவரை குறித்து ஒரு இடத்துல நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவன் கேட்கானோ கேட்கல, ஆண்டவரை குறித்து நீங்கள் சொல்கிறது நமக்கு கடமையாக இருக்கும். அது என்றைக்காவது ஒரு நாள் விளைத்து அது முளைத்து பயிர் விடும் பொழுது அது அறுவடை செய்வதற்கு மிகுந்த பலனாக இருக்கும். நமக்கு கண்டிப்பாக அது இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு என்ன செய்யணும், நம்ம எப்பொழுதும் ஒரு பயந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக பயத்தை நாம் கொடுக்க வேண்டும். பெற்றோருக்கு பிள்ளைகள் எப்படி ஒரு பயத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். நம்ம காலத்துலலாம் பெற்றோர்களை விட கூடுதல் பயந்தது ஸ்கூலில் தான், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருக்கு பயந்த காலங்கள். படிக்கலை அப்படின்னு சொன்னால் எப்படி அடி விழுங்கிறது தெரியும். வீட்டில் கூட அடியை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். ஆமென். ஏசாயா 33:6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் பொக்கிஷம். ஆமென். கர்த்தருக்கு நம்ம பயந்த பிள்ளைகளாய் நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆலயத்திற்கு வருகிறோம் பயந்து, ஒரு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் எப்போ அவர் நம்மளை நீங்கள் பயந்து வரணும் அப்படின்னு சொல்லலை, நாம் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்மை நடத்தி கொள்ள நம்ம ஆயத்தப்படுத்தணும். உகந்த வாசனை தேவன் எதிர்பார்க்கிறார் நம்மக்கிட்டத்திலிருந்து. மிகாயா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ராஜா அரண்மனையில் இருக்கிறவர். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக அவர் என்ன செய்யலை, ராஜாவுக்கு அவர் பயந்து ஒரு நாளும் அவர் நடக்கலை. அவரை குறித்து எப்போ பேசினாலும் ஆண்டவரை குறித்து மகிமைப்படுத்துகிற காரியத்தை குறித்து தான் அவர் பேசினார். ஆனால் அந்த ராஜாவுக்கு ஆண்டவரை குறித்து பேசினா பிடிக்காது. ஆனால் மிகாயா இருந்த இடம் அப்படி. ஆனால் மிகாயா என்ன பண்ணார், பயப்படாமல் தேவனை குறித்து மகிமைப்படுத்துகிற காரியத்தை தான் அவர் பேசினார். தேவனுக்கு உண்மையும் உத்தமமான பிள்ளைகளுமாய் நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு நேரங்களில் ஆலயத்திற்கு வரும்போது மாத்திரம் என்னை நான் பயப்படுத்தி கொள்ள, பயந்த பிள்ளையாக சுவாவப்படுத்தி கொண்டு வெளியிடங்களிலே செல்லும் பொழுது தேவனுக்கு உகந்த வாசனையாய் நான் இல்லாமல் இருந்தால் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவன் மகிமைப்படுவாரா என்பது நமக்குத்தான் தெரியும். அப்படிதானே? ஆலயத்திற்கு வரும்போது சுகந்த வாசனையாக நம்ம வரோம். சுகந்த வாசனை அப்படின்னா ஸ்ப்ரேலாம் அடிச்சுக்கிட்டு அப்படி இல்லை. ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாய் நான் இன்றைய நாளிலே வரும்பொழுது தேவனை குறித்து நான் பாடணும். நான் தேவனிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவரிடத்தில் என் விண்ணப்பங்களை நான் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு விண்ணப்பம் என்னுடைய வேலை பார்க்கிறவரிடத்தில் அவர்கள் சொன்னால் தான் நம்ம ஜெபம் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. என்னோடு கூடவே வேலை பார்க்கிற ஒரு பிள்ளைகள் இல்லை நம்ம கூடத்தில் வேலை பார்க்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை அவர்களுக்கு ஒரு பலவீனம் இருந்தால் அதை குறித்து மனதுக்குள்ளாக வைத்து நாம் ஜெபம் செய்யும்போது தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், அந்த ஜெபத்தை கேட்டு கொண்டு இருக்கிறார். அவங்க சொன்னாதான் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற நிர்பந்தம் நமக்கு இல்லை. அப்படிதானே? நாம் பிள்ளைகளுக்கு நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நாம் ஜெபம் செய்வது போல மற்றவர்களுக்காகவும் நம்ம ஜெபம் செய்யும் பொழுது ஒரு பயத்தோடு கூட தேவனிடத்திலே நாம் ஜெபம் செய்யும்போது தேவன் அதை எதிர்பார்த்து அந்த பலவீனத்திலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார். அந்த இடம்தான் தேவன் மகிமைப்படுகிற இடம். நமக்கு தெரியாது, ஆனால் ஆனால் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா மறுநாள் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம ஜெபம் செய்வதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் அந்த சகோதரிக்காக ஜெபம் செய்தேன், அந்த சகோதரி அந்த பலவீனத்திலிருந்து மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கும் என் தேவனுக்குமான உள்ள உறவிலே நான் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். கர்த்தர் அப்படி மகிமைப்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ தரிசனம் மிகாயின் மூலமாக வெளிப்பட காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு பயந்த பிள்ளையாய் அவர் அந்த இடத்திலே நடந்து கொண்டார். அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் திடம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு போலீஸ்காரர் நம்மளை இந்த இடத்துல பிடிச்சி சலாம் அலைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளும் பயந்து சலாம் அலைக்கும் சொல்லித்தான் ஆகணும். வேறு வழி இல்லை. சொல்லாமல் இருப்போம்மா, நம்ம சொல்லித்தான் ஆகணும். எல்லா போலீஸ்காரனும் பிடிச்ச உடனே இங்கே வா அப்படின்னு சொல்லி நம்ம வண்டியில் போகிற நேரங்களில் கூப்பிட்ட உடனே முதல்ல ஃபைன் அடிச்சிடக்கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் போன உடனே சொல்கிற வார்த்தை என்ன,
அஸ்ஸலாமு அலைக்கும் சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பயபக்தியோடு ஒரு பயத்தோடு அவங்ககிட்ட நிற்கிறோம். பக்தி இல்லை, ஒரு பயத்தோட சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை இந்த தேசத்தில். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக திடங்கொள்வது எப்படி இருக்க வேண்டும்? சகாரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். சகாரியா ஆண்டவருக்குள்ளாக திடம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னால் என் மாமிசத்தின் பலத்தினால இல்லை என் ஞானத்தினால் நான் எதையும் சாதித்து விடுவேன், ஆண்டவருக்கு முன் என்னுடைய இடத்திலே நான் சாதித்து விடுவேன் என்று சொல்லி நாம் நினைப்பது தவறு என்பது நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. மாமிச பலம் இருக்கும், நான் 4 பேருனாலும் அடிச்சிருவேன். என்னுடைய வாயின் வார்த்தைகளின் மூலமாக அந்த நாக்கை பற்றி இப்போ நம்ம வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது சொன்னோம், இனிமையான பேசுகிற வாயும் அதுதான், கசப்பாக பேசுகிற நாக்கும் அதுதான். அப்போது திடன் கொள்வது மனிதனுக்குள்ளாக நான் எதையும் பேசிவிடுவேன், எதையும் சாதித்து விடுவேன் என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் நினைக்கக்கூடாது என்பது தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவர் நம்மக்கிட்ட இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் என்னால் எதையும் செய்ய முடியும். அதில் வேதத்தின் மூலமாக நம்ம நிறைய இடங்களில் வாசித்திருக்கிறோம். எப்படியாய் பலன் அடைந்து தாவீதை கொண்டு யாரை வீழ்த்த முடிஞ்சிச்சு? சிறு மனிதன்தான். எத்தனையோ அதை நான் ஒரு புக்கில் வாசிக்கும் பொழுது அந்த கவனிலிருந்து புறப்படுகிற ஒரு கல்லானது ஒரு 30 துப்பாக்கி குண்டிலிருந்து போகக்கூடிய அளவிற்கு சமமான ஒரு பலனான ஒரு பொருள். பார்ப்பதற்கு அது சிறிய பொருள். ஆனால் அவர் யார்கிட்ட விசுவாசத்தின் திடன் கொண்டு இருந்தார்? ஆண்டவர்கிட்ட திடன் கொண்டு இருந்தார். அதனால தான் அதை கொண்டு அடிக்க முடிஞ்சுச்சு. துப்பாக்கியால் சுட்டு கூட சில நேரங்களில் மனிதர்களோ சாகக்கூடாத மனிதர்கள் கூட இருக்கலாம். ஆனால் அந்த கவனின் மூலமாக தேவன் அந்த இடத்துல என்ன செஞ்சார்? பலத்தை கொடுத்தாரு தாவீதுக்கு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். இது மோசே பற்றி நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும். எல்லோருக்குமே நிறைய வசனங்களின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக, செய்திகளின் மூலமாக நம்ம கேட்டிருக்கிறோம். மோசேக்கு பிறகு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு நான் எப்படி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அங்கலாய்ப்பு இல்லை, அவருக்கு ஒரு மன கஷ்டத்தில் தேவனிடத்தில் இந்த காரியத்தை குறித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ என்ன செய், திடங்கொண்டு இரு, நான் உன்னை நடத்துவேன். நாளை குறித்ததான கவலை நமக்கு ஆலயத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே இருக்கும். நாளை குறித்து இந்த இடத்துல இருக்கிற நமக்கு ஒரு நிச்சயம் கிடையாது. நாளை குறித்து உள்ள கவலை ஆனால் நமக்கு நிறைய இருக்கும். நாளைய நாட்கள் எப்படி இருக்கும் என்று யாரும் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நாளைக்கும் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாளைய குறித்ததான கவலை இன்றைக்கே நமக்கு இருக்குது. ஆனாலும் ஆண்டவரிடத்தில் திடன் கொண்டு, ஆண்டவர் என்னை வழி நடத்துவார், ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் தேவனுக்குள்ளாக நம்ம வைக்கணும், மனிதருக்குள்ளாக வைப்பதல்ல. இந்த கம்பெனியில் நான் 25 வருஷம் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு திடன் கொள்ள முடியுமா? நம்மளால் முடியாது. ஆனால் ஆண்டவருக்குள்ளாக திடன் கொள்ள முடியும். என் தேவன் எத்தனை வருடங்கள் ஆனாலும் என்னை வழி நடத்துவார் என்கிற ஒரு நிச்சயத்தை நாம் கை கொண்டு நடந்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மை வழி நடத்துவார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. ஆமென். ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்து கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் யோசுவாக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு எல்லாம் தருவேன், உனக்கு நடத்தக்கூடிய ஞானம் பலம் எல்லாம் தருவேன் இருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் சில நிபந்தனைகளை கொடுக்குறாரு. அப்படி தானே? 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். கர்த்தர் யோசுவாவுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, பலத்தை கொடுக்கிறாரு. ஆனாலும் நிபந்தனைகளையும் கொடுக்கிறாரு. அந்த நிபந்தனைகளையும் நடக்கணும். அந்த நிபந்தனைகளை விட்டு மாறும் பொழுது தேவன் என்ன செய்வார்? நம்ம அந்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் மாற்றி விடுவார்.
நிறைய வேத வசனங்களை நாம் அதன் மூலமாய் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலமும் எனக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தையும் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு எல்லா ஞானமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் தேவ ஞானமும் எனக்கு வேணும். தேவ ஞானமும் நமக்கு இருக்கணும். அந்த தேவ ஞானத்தை நான் எப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும்? எங்கேருந்து நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? வேதத்தை வாசிப்பதன் மூலமாக தேவ ஞானத்தை நாம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த இடத்துல தேவன் நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தேவனுக்குள்ளாக நாம் திடங்கொண்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை, இல்லைன்னு சொல்ல முடியாது. என் ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார், நான் ஆண்டவருக்குள்ளாக திடன் கொண்டு இருக்கிறேன். என்னால் எதுவும் செய்ய முடியாது, என் தேவனால் என்னை வைத்து எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு திட மனது எனக்குள்ளாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவனாய், எல்லாவற்றையும் தேவன் என்னால் மகிமைப்பட்டவராய் என்னால் காண முடியும். அப்படி தானே? அதுதான் யோசுவாவின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். அப்போ தேவனுக்குள்ளாக நாம் திடம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வேலையை செய்ய ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது? தயங்கக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சார்? 6 நாளைக்குள்ளாக இந்த உலகத்தை படைத்து எல்லாவற்றையும் மனிதனிடத்தில் கொடுத்துட்டு என்ன சொன்னார் ஆதாம் கிட்ட? நீங்கள் பலுகி பெருகி இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் கொடுத்து 7வது நாள் ஓய்ந்திருக்கிறார். அப்படி தானே? ஆனால் ஆதாம் என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவருடைய சொன்ன வேலையை மட்டும் செய்யலை, பாக்கி அவருக்கு தோணின வேலையை செஞ்சார். அதனால் என்ன செஞ்சு பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு தேவனால் அந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கை கொள்ளலை, ஆண்டவருக்குள்ள வேலையை அவர் செய்யலை. ஆண்டவர் நம்மக்கிட்ட மேலதிகாரி நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து ஒரு வேலையை செய்ய கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல அந்த வேலையை செய்யலை அப்படின்னு சொன்னால் நமக்குரிய பலன் கிடைக்கும். அப்படி தானே? தண்டனை கிடைக்கும். ஏன் நீங்கள் அந்த வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லி மறுநாள் போய் நம்ம கைகட்டி நிற்கணும். ஆனாலும் நம்ம என்ன செய்வோம்? முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலையை செய்வதற்கு. அப்போ ஆண்டவருக்குள்ளான வேலையை எந்த வேலை, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாருங்கிற காரியத்தை குறித்து நாம் யோசிக்கணும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டவர் அந்த இடத்துல தேவன் எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஆதாம் அதை கேட்காதனால தேவன் தந்த மகிமை ஆதாம் என்ன செஞ்சிட்டாரு? இழந்துட்டாரு. ஆதாமின் மூலமாக மகிமைப்பட வேண்டிய தேவன் அந்த இடத்துல இருந்து ஆதாமை விரட்டி விட்டுட்டார். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய வேலையை நாம் செய்தால் என்னுடைய வேலையை தேவன் செய்வார். அதான உண்மை. நான் தேவனுக்கு, என் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய வேலை என்னவோ அதை இன்றைக்கு நான் செய்தால் என்னுடைய வேலையை தேவன் பார்த்து கொள்வார். அப்படிங்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக வரும். என் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், நான் ஆண்டவருக்காக செய்தேன், என் தேவன் எனக்காக பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும்ல நமக்கு. அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படியாக இருக்க வேண்டும். தேவன் இன்றைக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, என்ன வேலை கொடுத்துருக்கிறாரு? ஒருத்தரை வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, துதி ஆராதனை கொடுங்க, இல்லை செய்தி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலை. அந்த வேலையை நான் செய்வதற்கு தயங்கக்கூடாது. அந்த தயக்கம் என்னிடத்தில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் தேவனும் தயங்குவார்ல. ஏப்பா என்னை குறித்து நீ பேசுவதற்கு ஏன் இவ்வளவு நீ பயப்படுற, இல்லை சங்கடப்படுற அப்படின்னு நினைப்பார்ல. இஸ்ரவேல் ஜனங்களால் தேவன் எவ்வளவு இடங்களில் வியாகுலப்பட்டார் அப்படிங்கிறத நம் வேதத்தின் மூலமாக நம்ம வாசித்திருக்கிறோம். அவங்க எப்படியெல்லாம் அடிமைப்பட்டு போனார்கள், தேவனை குறித்து எப்படியெல்லாம் அவங்க புறந்தள்ளி பேசினாங்கிறதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அறிந்த பிறகும் நாம் அப்படியாக இல்லாமல் தேவனுக்குள்ளாக தேவனுடைய வேலைகளை நாம் செய்வதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒரு நாளும் தயங்காமல், இன்றைய நாள் எனக்கு தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், இந்த நாளில் முதல் இந்த வார்த்தையின் மூலமாக தேவனை நான் மகிமைப்படுத்த என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் அப்படியாய் நம்ம என்ன செய்வாங்க? அவங்களுக்கு வேலையை நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் தேவன் நம்ம வேலையை செய்வார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் நம்மை பரிசுத்தமாய் இருக்க நம்மை கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. ஆமென். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளை
அவைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென். 16வது வசனம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செஞ்சார்? மோசேயிடம் சொன்ன காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 3 நாளைக்குள் அவர்களை பரிசுத்தப்படுத்தி எங்கே கொண்டு வரணும்? சீனாய் மலைக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். ஆமென். தேவன் விரும்புகிற ஒரு காரியம் இதுவும் ஒன்று. நம்மிடத்திலிருந்து பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த பரிசுத்தமானது எப்படியாக இருக்க வேண்டும்? அதனால தான் தேவன் மோசேயின் மூலமாக அந்த காரியத்தை செய்தாங்க. நான் உங்கள் நடுவில் இருக்கணும், நான் இந்த ஆலயத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், வருகிற நாம் யாவரும் தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய ஆராதனை பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்திலே நாம் வேண்டிக் கொள்கிற காரியம் ஒன்றும் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். பரிசுத்தமாய் தேவனை தரிசிப்பதற்கு தேவன் விரும்புகிறாரு. என்னை போல நீங்கள் பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறாரு. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆமென். கர்த்தர் அப்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படுத்த காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பரிசுத்தமாக இருந்தாங்க. அதனால தான் சீனா மலையின் மேல் தேவன் இறங்குனாங்க. நம்முடைய ஆலயத்திலே தேவன் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம வரமாட்டோம். என்னுடைய ஆண்டவர் இந்த தேவாலயத்தில் இருக்கிறாரு, அவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் பரிசுத்தமுள்ள பிள்ளையாக வாழ வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். லேசான காரியமாய் இதை நாம் விட்டுவிடக்கூடாது. பரிசுத்தத்தை தேவன் கடைபிடிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமென். ஆண்டவரை குறித்து அவங்க அந்த இடத்துல சொன்ன வார்த்தை எப்பொழுதும் தேவன் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத ஒலித்து கொண்டே இருந்தது அந்த இடத்துல. அப்போ தேவனுடைய வருகிற நாட்களில் ஆண்டவர் என்னிடத்திலே இருந்து மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால், நம் சபையின் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆண்டவருக்கு முன்பாக இந்த காரியங்களை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படியா இருக்கும் பொழுது தேவன் எல்லா இடத்திலும் நம்மை கொண்டு நம்மால் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். எப்படியாக இருக்க வேண்டும்? முதலாவது நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்க நம்ம இருக்க வேண்டும். அடுத்து ஆமென், நம்முடைய ஆலயத்தை முதலாவது நம் ஆலயத்தை கட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு முன்பாக பயந்து இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக பயத்தோடு நாம் இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேவனை குறித்து நாம் எப்பொழுதும் திடமுள்ள மனது உள்ளவர்களாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வேலைகளை, அவருடைய காரியங்களை நாம் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். சபைகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்காகத்தான் சபைகளிலே போதகர்கள் மற்றும் அவர்களுக்கும் ஊழியக்காரர்கள் இன்னும் நிறைய பேர்களை ஏற்படுத்த காரணம் என்னன்னு சொன்னால் ஆண்டவருடைய வேலையை செய்வதற்காக அந்த நேரத்திலே அவர்கள் அந்த காரியத்தை செய்வார்கள். ஊர்லெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சபை காரியங்களில் காலையில் போய் இப்போ தான் அந்த எலக்ட்ரானிக் பெல்லெல்லாம் வச்சுருக்குறாங்க. முன்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அந்த கோயில் பிள்ளை போய் கரெக்டாக அவர் என்ன செய்வார்? அந்த மணி அடிக்கணும். 6 மணிக்கு ஆலயத்தில் முதல் பெல் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் தெரியும் 6 மணிக்கு ஆலயத்தை அடிச்சிருச்சு. 7 மணிக்கு 8 மணிக்கு அடுத்த சபை ஆராதனை. அது ஆண்டவருடைய வேலை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர்கள் என்ன செய்யணும். செய்யவில்லை என்று சொன்னால் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அது நமக்கும் தெரியும். அப்போ ஆண்டவருடைய வேலையை நாம் செய்வதற்கு ஒரு நாளும் தயங்கக்கூடாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருக்க நம்மை இருக்க வேண்டும்.
இப்படி காரியங்களை நாம் செய்யும் பொழுது வருகிற காலங்கள் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். இந்த காரியத்தை அனைத்தையும் நாம் கை கொண்டு நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். முதல்ல நம்ம அதற்கு தேவன் நம் மூலமாய் மகிமைப்படுவார். அதான் தேவனுடைய வேலையை நாம் செய்தால் தேவன் நம்முடைய வேலையை பார்த்து கொள்வார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆமென். நம் இருதயங்களில் தேவன் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நடக்கைகளின் மூலமாக தேவன் என்னை அறிந்து கொள்வார், தேவன் மகிமைப்படுவார். சில நேரங்களில் ஒரு வார்த்தையின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். அது ஒரு கதை தான், ஆனாலும் அது எப்படியாக இருந்துச்சு. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு சொன்னோன்னா தயவாய் கோவிச்சு கொள்ளக்கூடாது. எல்லாருமே ஊழியத்தை செய்கிறவங்க தான், அப்படி தானே எல்லாரும். அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை நன்றாக செய்து கொண்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு விசுவாசி இல்லை ஒருவர் போய் எனக்காக நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அவர் உடனே அவருக்காக ஜெபம் செய்கிறார். ஜெபம் செய்யும் பொழுது ஒரு நன்மையான ஊழியத்தை செய்கிற, தேவனுக்கு முன்பாக இந்த காரியங்களை கை கொண்டு தேவ மகிமை வெளிப்படுகிற ஒரு ஊழியக்காரன். அவர் செய்த ஜெபமானது தேவனிடத்தில் கேட்கப்பட்டுச்சு. அப்போ அந்த விசுவாசி என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கிறவங்க அவருக்கு தெரிந்தவங்ககிட்டலாம் போய் இந்த ஊழியக்காரர் அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர் எனக்காக ஜெபம் செய்தார், அதனால் தேவன் என்னுடைய இந்த காரியத்தை மாற்றினார். ஏதோ ஒரு வியாதியோ இல்லை ஏதாவது ஒரு பண கஷ்டம் ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த இடத்துல பிரஸ்தாபப்படுகிறார் அந்த ஊழியக்காரர். அப்போ நிறைய மக்கள் வாராங்க. அதற்கு முன்பாக அவர் சின்ன ஊழியத்தை செய்து காணிக்கையோ எதுவுமே வாங்காதவர், அவருக்கு கிடைக்கிறத அவர் சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஆண்டவரை குறித்து திருவோரங்களில் இல்லை இதை குறித்து பிரசங்கம் பண்ணி அப்படி தான் இருந்திருப்பார். அவருக்கு கிடைக்கிறத சாப்பிட்டு அப்படி இருந்தார். நாளாக விசுவாசிகள் ஜெபம் செய்வதற்காக அவர்களிடத்தில் வராங்க. வரும்பொழுது இவங்க வரும்போது சும்மா வரல, அவருக்காக நிறைய பண்டங்கள் பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. வரும்பொழுது இவருக்கு சாப்பிடுவதற்கான ஆகாரம் நிறைய கிடைக்குது. இதில் அதை நான் வாசிக்கும் பொழுது ரொம்ப ஒரு கருத்தான வசனம், கருத்தான வார்த்தை தான். அப்போ அவருக்கு அந்த உணவு பண்டங்கள் என்ன செய்யுது, நிறைய வந்துடுது. இவர் சாப்பிட்டு போக மிச்சம் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இது நிறைய வந்துடுதே என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த ஆகாரத்தை யாராவது கொண்டு வர்றவங்க நல்ல பொருட்கள் தான் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம ஒருத்தரை விருந்துக்கு கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக அவருக்கு கஞ்சியும் வெறும் சோறும் ஒரு சாம்பார் வச்சு கொடுக்க மாட்டோம். அதில் எதாவது நல்ல ஒரு தரமான பொருளை உணவை அவர்களுக்கு பக்குவப்படுத்தி கொடுப்போம், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவர் அடுத்த டைம் வரும்போது அவர் ஒருவேளை சிஸ்டர் வீட்டுக்கு இல்லை பிரதர் வீட்டுக்கு போனால் அந்த மாதிரியான ஆகாரம் இருக்கும் அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம் அவங்க, அப்படி தானே? அப்படித்தான் அவரும் அப்படி தான் ஆகாரம் நிறைய வந்துருச்சு அவருக்கு. இது என்ன செய்துச்சு, அவர் வீடு சின்ன வீடு தான், இந்த ஆகாரத்தின் மூலமாக எலி ரொம்ப பெருகிருச்சு, ஆகாரம் ரொம்ப வந்துருச்சு, எலி ரொம்ப கூடிருச்சு. அப்போது ஒரு விசுவாசி வந்து சொல்கிறாரு, ஐயா உங்கள் வீட்டில் ரொம்ப எலி வந்துருச்சு போல இருக்குது, நான் நாளைக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு பூனை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பூனையை கொண்டு கொடுக்குறாரு. சின்ன காரியம். அவர் உடனே கொண்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர் மனஸ்தாபப்படுத்தி விட்டுட்டார். அவரும் மறுநாள் வரும்பொழுது ஒரு பூனையை கொண்டு வந்து கொடுத்துட்டார். இந்த பூனை வந்ததுக்கப்புறம் இந்த பூனைக்கு பால் கொடுக்கணும், அதுக்கு சின்ன குட்டி தானே பால் கொடுக்கணும். இவருக்கு அதுக்கப்புறம் ஒரு மனஸ்தாபம், இந்த பூனைக்கு இப்போ நம்ம பால் கொடுக்கணுமே என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசிக்கிட்ட சொல்கிறார், ஐயா பூனைக்கு பால் கிடைக்காம ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே அவர் மறுநாள் ஒரு பசுமாட்டை கொண்டு வந்து, ஐயா இதை வச்சு நீங்கள் அந்த பசுவை வச்சு நீங்கள் அந்த பூனைக்கு நல்லா பால் கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து நீங்கள் வளர்த்துக்கலாம், உங்களுக்கும் ஆகாரம் கிடைக்கும் அப்படின்ட்டு இவர் இந்த பசுவுக்கு பின்னாலேயே போக ஆரம்பிச்சிட்டார். அடுத்து இவருக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு, என்னடா இதே ஒரு பெரிய வேலையாகி போச்சே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசிக்கிட்ட சொல்லியிருக்காரு, அம்மா எனக்கு இந்த பசுவை கவனிக்க முடியல அப்படின்னு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, சரிப்பா சரி ஐயா உங்களுக்காக ஒரு வேலைக்காரியை நம்ம நியமித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்காரியை அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, நியமிச்சிட்டாங்க. அவர் சரி வேலைக்காரி வந்தாச்சுல, அவருக்கு வேலை குறைஞ்சி போச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வேலைக்காரி என்ன பண்ணிட்டாங்க, வாரத்தில் 2 நாள் லீவு போட்டாங்க. அந்த நாட்களிலெல்லாம் இவர் தான் பழையபடி வேலை செய்யணும். இவருக்கு முடியலை. இவர் உடனே ரொம்ப அங்கலாய்ப்போடு ஒரு சில விசுவாசிகள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, எப்பா நான் அந்த மாதிரி
நல்லா இருந்தேன், இன்றைக்கி என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லுங்க, பேசாமல் கல்யாணம் பண்ணிடுங்க ஐயா, உங்களுக்கு ஒரு தொந்தரவு கிடையாது அப்படின்னு. இவரும் பார்த்தாரு, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உலக ஆசை பாசைகளுக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். பாருங்கள், சாப்பாட்டின் மூலமாக ஆரம்பித்தது எங்கே வந்து நின்றுச்சு? சிறு சிறு காரியம்தான். அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் மறந்து விட்டார். முதலாவது ஆண்டவர் அவரால் மகிமைப்பட்ட தேவன். ரெண்டாவது, அவரால் என்ன செய்ய முடியல? சிறு சிறு காரியங்களின் மூலமாக தேவன் அந்த இடத்திலிருந்து மகிமையாய் அந்த இடத்திலிருந்து விலகி போயிட்டார். அவரால் ஊழியத்தை செய்ய முடியல. சின்ன காரியம்தான் நம்ம நினைக்கலாம், ஆனால் தேவன் நம் மூலமாய் மகிமைப்படக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம அதில் கவனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாப்பாட்டின் மூலமாக ஆரம்பித்தது கடைசியில் திருமணமாகி அந்த ஊழியத்தை அவர் நிறுத்தக்கூடிய தேவன் அந்த இடத்திலிருந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, நல்ல வசதி, நல்ல ஒரு அவருடைய வாழ்க்கை அப்படியா இனிமையாய் போய்கொண்டிருந்த வாழ்க்கையை சிறு சிறு காரணங்களால் ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் மறந்து விட்டார். தேவனிடத்தில் தேவனுடைய வேலையை செய்ய அவர் மறந்து விட்டார். அதனால் தேவன் அந்த இடத்திலிருந்து மகிமையை விலகி போயிட்டார். அந்த ஊழியமானது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேலான காரியம். அதே மாதிரி தான் நமக்கு என்ன காரியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து ஆண்டவருக்கு முன்பாக அதை செயல்படுத்துவோம் என்று சொன்னால் தேவன் நம்மை என்ன செய்வாங்க? ஆசீர்வாதமாய் இன்னும் பலத்தோடும் ஜீவனோடும் கிருபையோடும் வழி நடத்துவாங்க. தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாராக. ஆமேன். உம்முடைய தழும்புள்ள கரம் என்று வாசிக்கிறோம். அவைகள் சகாயம் செய்யும் என்று வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை பேசுகிறோம். உம்முடைய இரத்தத்தை பூசி சுகம் உண்டாவதாக என்று சொல்லுகிறோம். சுவாமி, உம்முடைய இரத்தம் பேசுகிறதற்காய், பரிகாரியாகிய நீர் சுகப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் மால் கூடும் என்பதை அறிந்து உம்மிடத்தில் பேசுகிறோம். கர்த்தரிடத்தில் பேசுகிறோம். நீர் கட்டளையிட்ட உம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுகம் உண்டானதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுகத்தை கொடுத்த பரிகாரியாகி உம்மை நோக்கி பார்த்ததினாலே சுகம் உண்டானதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையில வைத்திருக்கிற அநேக ஜெப குறிப்புகளை ஆண்டவரே ஜெபமாய் ஏறெடுத்த அப்பா ஒவ்வொரு எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் அல்லவா? உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிற நாங்களோ மாம்சமானவர்கள் என்று. உம்மிடத்துல வந்து நிற்கிறோம். உம்மிடத்துல வந்து நிற்கிறோம். யார் இடத்துல போவோம்? உம்மிடத்துல தானே ஜீவன் தரும் வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறோம் ஆண்டவரே. அவைகளை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், அவைகளை பிரசுரப்படுத்துகிறோம், அவைகளை பிரகடனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரப்பா. திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். 7 ஆண்டுகளை நிறைவு செய்ய விரும்பினீர், செய்து முடித்தீர். இது எங்களால் உண்டானதல்ல, இது என் தேவனுடைய தயவு. இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய தயவு. 8ஆம் ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற திருச்சபையின் ஒவ்வொரு சிறுபிள்ளைகள், பெற்றோர்கள், பெரியோர்கள், ஒவ்வொரு குடும்பத்தாரை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த 8வது ஆண்டுக்குள்ளாய் எங்களை நடத்துகிற கர்த்தர் சொல்றீங்க, நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன், நான் அதிகமா நேசிக்கிறேன். திருச்சபையை உன்னை நேசிக்கிறேன், திருச்சபையை உன்னை நேசிக்கிறேன். என் அன்பை அறிந்து கொள், என் அன்பை அறிந்து கொள். என்னிலே நிலைத்திரு, என்னிலே நிலைத்திரு. நான் இன்னும் நன்மை செய்ய காத்திருக்கிறேன், நான் இன்னும் நன்மை செய்ய காத்திருக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகள் வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அமர்ந்திருக்க செய்வீராக, அமைதலாயிருக்க செய்வீராக, அவைகள் உண்டாயிருக்க செய்வீராக. கேட்ட விண்ணப்பங்கள் ஆண்டவரே இவர்களுக்கு உண்டாயிருக்க செய்வீராக. இது உம்மால் ஆனது ஆண்டவரே, உம்மால் ஆன புதிய உடன்படிக்கை ஆண்டவரே. அந்த உடன்படிக்கைக்காய் நன்றி செலுத்துறோம். எப்பொழுதுமா இந்த நாளின் வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வார்த்தை கொண்டு வந்த அருமை மகனுக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உபயோகப்படுத்தினதுக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எப்பொழுதெல்லாம் கேட்கிறோமோ சீர்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்திரப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. கட்டப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அலங்கரிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த மாமிசத்தினால் கூடாது,
ஓ உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன வல்லவருடைய கரத்தினால் எல்லாம் நிலைத்திருப்பதாக ஆண்டவரே திருச்சபையில் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பெரியோர் சிறு பிள்ளைகள் எல்லாரும் இந்த நாளின் காரியங்கள் எல்லாவற்றையும் மாதத்தின் கடைசி நாள்ல வந்து நிக்கிறோம். இந்த மாதத்துல சொன்னீங்க நன்மைகளால் நிரப்புவேன்னு சொல்லி, இந்த மாதத்துல அப்படிதான் சொன்னீங்க. வருஷத்தை துவங்கி 2ஆம் மாசத்துல சொன்னீங்க நன்மையால் நிரப்புவேன்னு. நன்மையால் நிரப்பின தயவுக்கு இந்த மாசத்தை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்த எங்களுக்கு செய்தமைக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. புதிய மாதத்துக்குள்ளாய் நாளைய தினத்தில் நுழைய இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே பேசுங்கப்பா, திருச்சபைக்காய் பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை தாங்கப்பா. நாளைய தினத்திலே அதிகாலையில் உண்மை தேட உங்களுடைய வார்த்தைக்காய் காத்திருக்க உதவி செய்யுங்க. அநேகர் இந்த ஆராதனையில பங்கு பெற உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற திருச்சபையாய் அதிலே வளர்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை இன்னும் உருவாக்குங்க. கொயவனே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொயவனே உடைய சமூகத்தில் எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா சுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் போதாதுப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உடைய ரத்த சிந்தினது அதுக்காக அல்லப்பா. எங்கள் எல்லோரையும் கரைதிரை அற்றவர்களாய் ஆண்டவரை குற்றம் இல்லாதவர்களாய் பாவம் இல்லாதவர்களாய் புறம் பேசப்படாதவர்களாய் ஓ ஆண்டவரே சுவாமி நீங்க பாதுகாக்க வல்லவரப்பா. அப்படி நாளை தினத்துல உங்களுடைய வார்த்தையை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க திருச்சபைக்கு. ஆண்டவரே இந்த மாதத்திலே கொடுத்த 2 குழந்தை பிறப்புக்காய் நன்றி செலுத்துறோம். உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துறோம். கர்ப்ப பிறப்பை கர்த்தர் கட்டளையிட்டு அவைகளை பெற செய்தமைக்காய் நன்றி செலுத்துறோம். இதெல்லாம் கிருபை 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 பெருக பண்ணுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒருவேளை விண்ணப்பம் இடத்துல வைக்காம இருந்திருக்கலாம், திருமணத்திற்காக விண்ணப்பம் வைக்காம இருந்திருக்கலாம், எனக்கு திருமணம் ஆகலையின் ஏக்கத்தோடு இருக்கிறவங்க இருக்கலாம். ஒருவேளை என்னுடைய தேவை எப்படி இருக்குதேன்னு காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் திருச்சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்து நிறைவேற்றுவீராக. எனக்கு சுகம் உண்டாகணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. பரிகாரி சுகத்தை கொடுத்துக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எனக்கு புதிய வேலை வாய்ப்பு வேணும், என்னுடைய இக்காமா நிறைவேறணும், ஆண்டவரே ரினியூ பண்ணப்படணும், எங்களுடைய சம்பள பாக்கி கிடைக்கப்பெறணும்ன்ற ஏக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே தகப்பன் தாயோட சுகத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. சிறு பிள்ளைகளுடைய சுகத்துக்காய் காத்திருக்கிறவங்க இருக்கிறாங்கப்பா. ஒருவேளை உங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் யாருக்காவது அப்படிப்பட்ட சுகமேன இருந்தா கர்த்தர் இப்பொழுது தொடுவீராக, இப்பொழுது தொடுவீராக. உங்களுடைய வல்லமை உள்ள தழும்புள்ள ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது தொடுவதாக தொடுவதாக தொடுவதாக. உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொருவர் மீது உங்களுடைய சுகத்தை பேசுகிறோம். இயேசுவினுடைய சுகத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. அப்படி சுகம் உண்டானதுக்காய் நன்றி செலுத்துறோம். ஒரு விஷயம் எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு ஆராதனை பகுதியை ஒப்பு கொடுத்து செபிச்சோம். மறுபடியும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைக்காக செய்தோம். மனிதர் யாரும் மகிமைப்படாதபடி கர்த்தராகிய தேவன் மகிமைப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துறோம். அப்பா கடந்த வாரத்தில் வேலை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய பணிவிடைகளை கிறிஸ்துவுக்கு செய்தார்கள் ஆண்டவரே. மனுஷிக பெருமைக்காக அல்லாதபடி கிறிஸ்துவனுடைய நாளுக்காய் அநேக ஆயத்தப்படுத்த செய்த கடந்த வாரத்தின் ஆராதனையை வந்திருந்த அநேகர் ஆண்டவரே எங்களுக்கு அப்ரிசியேஷனை கொண்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் உம்மால் உண்டானது சுவாமி, அதெல்லாம் உம்மால் உண்டானதப்பா. எங்கெல்லாம் நாங்க அப்படி இல்லப்பா. நாங்க அப்படிப்பட்டவர்களா இல்லாதபடி உம்முடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கிற திருச்சபையா எங்களை உண்டாக்குனதுக்காய் ஆண்டவரே அப்ரிசியேஷன் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு பதில் கிருபை கொடுத்தீங்கன்னா நல்லது, கிருபை கொடுத்தீங்கன்னா நல்லது, இன்னும் வளர உதவி செய்தீங்கன்னா நல்லது, உம்முடைய நாம மகிமைப்படும்படியா உதவி செய்தீங்கன்னா நல்லது. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துறோம். இதற்காக ஒவ்வொரு பிள்ளைகள் ஓடின உழைத்த பிள்ளைகள் முயற்சி எடுத்தவங்க ஆண்டவரை கொடுத்தவங்க உண்டு. ஒவ்வொருவரையும் நீங்க ஆபிரகாமுக்கு சொன்னீங்கல்ல உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு, அப்படி பெருக பண்ணி பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், வழி நடத்துதல், பாதுகாப்பு, சமாதானம் கிறிஸ்துவின் வருகை பரியந்தும் நம் ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகளோடும் உறவுகளோடும் ஆளுமை செய்வதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹல்லேலூயா.